சக்கரத்தாழ்வார் பின்னால் நரசிம்மர் இருப்பது ஏன்? பெருமாளின் கையில் உள்ள ஸ்ரீ சக்கரம்தான் சக்கரத்தாழ்வார். பக்தர்களின் துன்பத்தை விரைவாக தீர்க்க திருமாலால் ஏவப்பட்ட ஆயுதம் சுதர்சன சக்கரம். சக்கரத்தை வழிபட்டால் துன்பங்கள் உடனடியாக நீங்கும். நமக்கு ஒரு கஷ்டம் என்று சக்கரத்தாழ்வாரிடம் முறையிட்டால் அவர் வேகமாக சுழன்று பின்னால் இருக்கும் யோக நரசிம்மர் தம் முன்னே வந்து உடனடியாக குறைகளை தீர்ப்பாராம். பக்தனான பிரகலாதனை காக்க திருமால் நரசிம்மராக தூணில் இருந்து அவதாரம் எடுத்தார். தாயின் கருவில் இருந்து தோன்றாததால் நரசிம்ம அவதாரத்தை அவசர திருக்கோலம் என்பார்களாம். நரசிம்மரிடத்தில் நாளை என்பது கிடையாது. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து காக்கக்கூடிய தெய்வம். நாம் துன்பத்திலிருந்து விரைவாக விடுபட வேண்டும் என்றால் சக்கரத்தையும் நரசிம்மரையும் ஒன்றாக வழிபட வேண்டும். வழிபடும் முறை: ஒரு நெய் தீபம் ஏற்றி சிவப்பு நிற மலர்கள் துளசியும் சாற்றுவோம். 6, 12, 18 என்ற 6 மடங்கு எண்ணிக்கையில் சுற்றி வரலாம். வழிபட உகந்த நாட்கள் சனிக்கிழமை மற்றும் புதன்கிழமை. நெய்வேத்தியம்: புளி சாதம், தயிர் சாதம், நரசிம்மருக்கு பானகம். ஓம் நமோ பகவதே மகா சுதர்சனாய நம. ஓம் நம பகவதே சுதர்சனாய நம என்ற மந்திரத்தை 11 முறை அல்லது 108 முறை உச்சரிக்கவும். வீட்டில் உள்ள பெருமாள் படம் முன்பு சக்கரத்தை கோலமாக வரைந்தும் வழிபடலாம். பலன்கள்: நாட்பட்ட கடன் தீரும், தீராத வியாதிகள் சரியாகும், நீண்ட நாள் வழக்குகள் முடிவுக்கு வரும், பயம் நீக்கி எதிரிகளை வெல்லக்கூடிய மனிதரையும் மன தைரியமும் உண்டாகும், புத்தி கூர்மை, தெளிந்த கல்வி அறிவு மற்றும் 16 வகையான செல்வங்களையும் அருள்பவர். சக்கரத்தாழ்வாரை சுற்றினால் நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கும்.